ஒரு சிட்டி ஃபுல்லாக ஒரே ஒருத்தரை பார்த்து பயந்துச்சு. ஆனால் அந்த ஒருத்தர் வெறும் இமேஜினேஷன். 1930 கனடாவில் இருந்து ஹாலிஃபேக்ஸுங்கிற ஒரு சின்ன சிட்டியில் அங்கே இருந்த எல்லா மக்களுக்குமே ஒரே விஷயம் நடக்க ஆரம்பிச்சுது. நைட் டைமில் அடையாளம் தெரியாத ஒருத்தர்னால அங்கேருந்து எல்லாருமே அட்டாக் பண்ணப்படுறாங்க. அந்த அடையாளம் தெரியாதவர் வந்து கத்தியால் கீறிட்டு மறுபடியும் காணாமல் போயிடுறாரு. சில வாரங்கள்லேயே 100க்கும் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மிஸ்ட்ரி மேன் மேலே ரெக்கார்ட் ஆச்சு. அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மிஸ்ட்ரி மேன் இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸுமே யாருனாலுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ்ட்ரி மேன் அவங்கள வெட்டிட்டாருன்னு சொன்ன அந்த காயம் எல்லாத்தையுமே எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அந்த காயங்கள் எல்லாமே செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் வூண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. அதாவது அவங்களே அவங்கள கத்தியால் வெட்டின மாதிரி தெரிஞ்சுது. இது இன்வெஸ்டிகேட்டர்ஸை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிச்சு. ஏன்னா 100க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி மிஸ்ட்ரி மேன் என்ன தாக்கிட்டான்னு வந்திருந்தது. நிஜமாலுமே மிஸ்ட்ரி மேனு ஒருத்தர் இருக்கானா, இல்லை இந்த கம்ப்ளைண்ட் பண்ண எல்லாருமே ஹாலுசினேஷன் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த என்டையர் சிட்டியே மேஸ் ஹாலுசினேஷன் பண்ணியிருக்காங்களான்னு இப்போ வரையிலும் ஆன்சரே கிடைக்காம கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது.